வணக்கம். sukisivamexpressions சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். போன முறை கேள்வி பதில் பகுதியில் அப்பா ப்ரீ வெட்டிங் கிளாஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய மெயில் என்கொயரிஸ் வந்துருந்தது. அந்த மெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டேட் வென்யூ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் முகவரிக்கே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த வார கேள்வி பதிலில் ஒரு புதிய முயற்சி. அப்பாவுடைய நண்பருமான ரசிகருமான மிஸ்டர் மணிகண்டன் ரசிகர்கள் சார்பாக சில கேள்விகளை அப்பா கிட்ட கேட்பாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். கடவுள்னா யார், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி நிறைய நேரத்தில் வைக்கப்படும் போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, படைப்பாளி படைப்பவர் அப்படின்னு ஒன்று இல்லை, படைப்பு தான். நீங்கள், நான், இந்த அருவி, மலை, கடல், இதுதான் இப்போ கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த பூஜைகள், வழிபாடுகள், அப்புறம் ஹோமங்கள், இதுக்கான பயன்கள் என்ன சார்? ஏன்னா நிறையா பார்க்கும்போது இதை பின்பற்றவங்களையோ இல்லை செய்கிறவங்களையோ கொச்சப்படுத்துறதுக்கு கேள்வி இல்லை. எங்கள் வீட்லேயே தினமும் அதெல்லாம் பண்ணுறாங்க. என் புரிதலுக்காக கேட்குறேன். சரி, நிறைய விஷயங்களில் இதை நம்ம ஏன் பண்ணுறோம்னு கேள்வி கேட்டாலே சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் இப்படிலாம் கேட்குறேன். நான் எங்கள் அப்பா அம்மாவை கேட்டேன். பெரியவங்களுக்கே தெரியாது. அது பெரியவங்க அவங்களுக்கே தெரியாதுங்கிறது ஒத்துக்குவாங்களா? அதனால என்ன பண்ணால் கேட்காத ஆய் மூடு அப்படிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் தான் பதில் சொல்ல. நம்ம என்ன கஷ்டம். அவர்கள் பழகி வைத்திருக்கிற புராணம், இதிகாசம், கேட்ட கதைகள், அதுலேருந்து இன்றைக்கி என்ன தேவையோ அதை நம்ம சொல்லி கொடுத்தா சுலபமாக மனதுக்குள்ளே போகும். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் மணிகண்டன். நான் ஒரு கடந்த 10 ஆண்டு காலமாக பேசிங் ஸ்டோக்னு யூகேயில் ஒரு ஊரில் இருக்கேன். நான் காலேஜ் முடித்து வேலைக்கு சேர்ந்த காலத்துலேருந்தே உங்களோட மகாபாரதம், உங்களோட எல்லா சொற்பொழிவு பேச்சுக்களையும் கேட்டிருக்கேன். சாதாரணமாக எனக்கு ஐயாவோட சொற்பொழிவுகளோட ஈர்ப்பு ஏன் ஜாஸ்தினா, சொற்பொழிவு புராண கதைகளை பற்றி சொன்னால் கூட அதில் நிறைய தன்முனைப்பு கருத்துக்களும் சமூக முன்னேற்ற கருத்துக்களும் நடுவே மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அது யாருக்கும் அந்த புராணங்கள் மேலே டைரக்ட் ஈடுபாடு இல்லாத என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் அந்த ஸ்பீச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதுலேருந்து நிறையா யூசஸ் இருந்திருக்கு. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நிறைய நேரங்களில் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் எடுத்துன்னு நான் வேறு மாதிரி யோசித்து என்னோடய முன்னெடுத்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ பொதுவாகவே மனித வர்க்கத்துக்கு அவர்கள் பழகி வைத்திருக்கிற புராணம், இதிகாசம், கேட்ட கதைகள், அதுலேருந்து இன்றைக்கி என்ன தேவையோ அதை நம்ம சொல்லி கொடுத்தா சுலபமாக மனதுக்குள்ளே போகும். சம்பந்தமே இல்லாத ஒரு கதையை சொல்லி அதுலேருந்து நீ இப்படி அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதை விட, அவங்க ஏற்கனவே பழகி வைத்திருக்கிற கதைகள்லேருந்து அவர்களுக்கு இன்றைக்கு என்ன பயன்படுமோ அதை சொன்னால் அதிக நன்மை இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள். இப்போ ராமாயணம் சொல்கிற ஒருத்தர் ராமனை ஃபோக்கஸ் பண்ணி அவன் மேலே பக்தி உண்டாக்குற மாதிரி சொல்லலாம். இது உபன்யாச பேட்டர்ன். அது மாதிரி செய்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அவைலபிள். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ராமன்ட்டேருந்து நான் கற்றுக்க வேண்டியது என்ன? அவருக்கு நாடு போயிடுச்சு, பொது வாழ்க்கையில் பதவி போயிடுச்சு, தனி வாழ்க்கையில் மனைவி போயிடுச்சு. பொது வாழ்க்கையில் பதவி போனால் மரியாதை போயிடும், தனி வாழ்க்கையில் மனைவி போனால் மரியாதை போயிடும். ஆனால் இது ரெண்டையும் ஜெயிச்சு ஒரு மனுஷன் ஹீரோவாக நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய அந்த நம்பிக்கை அது அவரை மேலே கொண்டு வருது. இதை நான் ஒரு யூத்துக்கு சொல்லும்போது என்னென்னா, ஏற்கனவே அவனுக்கு ராமாயணம் பழகின கதை அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்க, இல்லை பரம்பரையாக கேட்டிருப்பாங்க. ராமாயணம் தெரியாத ஒரு குழந்தை இந்தியாவில் இருக்க முடியாது. இப்போ ராமன் அப்படிங்கிறவரை எந்த ஒரு இழப்புக்கு பிறகும் மனிதன் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ராமன் மூலமாக பெறலாம் அப்படின்னா இந்த ராமாயணம் அவனுக்கு போய் பயனுடையதாக வாழ்க்கையில் மாற்றும். இந்த பேட்டர்னில் திங்க் பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ நான் ட்ரெடிஷன்லேருந்து விலகி இருக்கிறதா பல பேர் நினைப்பாங்க. ஆனால் ட்ரெடிஷனுக்கு நான் ரொம்ப அதிக நன்மை பண்ணுறேங்கிறது சில பேருக்கு மட்டும்தான் புரியும். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த மாதிரி உங்களோட பேச்சுக்கு ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி என்னோடய பேச்சு அமையணும், வெறுமன புராண கதைகள் ஒண்டி சொல்லக்கூடாது, நம்ம சமூக முன்னேற்றத்துக்கும் இருக்கணுங்கிறது எப்படி அந்த எண்ணம் உதித்து? நல்ல கேள்வி. அதாவது எனக்கு முன்னாடி இதை யாரோ செஞ்சதை பார்த்து நான் பின்பற்ற தொடங்கினேன்னா, அல்லது இது நான் வாரியாருடைய பேச்சுக்கு போவேன், புலவர் கீரன் அவருடைய பேச்சுக்கு போவேன். அவங்க என்ன பேசினாலும் எனக்கு காது உள்வாங்கினாலும் எனக்குள்ளேருந்து ஒரு மனுஷன் அதை பற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். இது எல்லா ரசிகனுக்குமே நடக்கும். யாராவது ஒருத்தர் சொன்ன உடனே அதை அப்படியே ஒத்துக்க மாட்டோம். நம்ம அதுக்கு எதிர்கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நான் ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அவங்க சொல்கிறதையும் அப்படியே கம்ப்ளீட்டாக உள்வாங்கிக்கிட்டேன்,
எனக்குள்ளே எழுகிற சில கேள்விகளையும் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். பல பேர் அதில் இதை கரைச்சிடுவாங்க, தன்னை அப்படியே கரைச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே வாழ்க்கையில் போயிடுவாங்க. சில பேர் முழுக்க அவங்கள மறுத்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி அகங்காரமாக வெளியில் போயிடுவாங்க. எனக்கு அப்படி தோணலை. இவங்க சொல்கிறதுல இது வரைக்கும் ரொம்ப அருமையான விஷயம் இருக்குது. ஆனால் அதை நம்ம இப்படி சொன்னோம்னா இன்னும் பல பேருக்கு பயன்படும், இன்னும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளேந்து தோன்றிய ஒரு உயிரின் இயல்புன்னு சொல்லலாம். ஒவ்வொரு உயிருக்கு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா, அது எனக்கு அப்படி தோன்றியது என்னுடைய ஒரு இயல்பு. அதனால் நான் ரிலிஜனை மையமாக வச்சு மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லலாம் அப்படின்னு அதை எடுத்து பேசுகிற பழக்கத்துக்கு வந்தேன். எனக்கு முன்னாடி இந்த ரிலிஜனை முழுக்க அப்படி பயன்படுத்தி அதிகம் பேசுகிறவங்கன்னு தெரியல. பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் மாதிரி ஒரு சில பேர் சில ஃப்ளாஷஸ் அப்படி முன்னாடி வச்சுருப்பாங்க. பட் அதுவே முழு நேர பாணியாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே, ரொம்ப நன்றி சார். நம்ம இந்த மதங்களை பற்றி புராணத்தை பற்றி பேசும்போது இன்னொரு அது சம்மந்தமான கேள்வி இது நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கடவுள்னா யார், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற கேள்வி நிறைய நேரத்தில் வைக்கப்படும் போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க படைப்பாளி படைப்பவர் அப்படின்னு ஒன்று இல்லை, படைப்பு தான் நீங்கள் நான் இந்த அருவி மலை கடல் இதுதான் இப்போ கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்களும் நானுமே கடவுளுங்கும் போது அதில் கூட கொஞ்சம் வித்தியாசப்படுறோம்னா, நீங்கள் வெறும் ஜடப்பொருள்களை மட்டுமே நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் அப்போ அதுக்கு உயிர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். படைப்பும் படைத்தவனும் பிரிக்க முடியாததுங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது படைப்பவன்னு தனியாக ஒரு ஆளை நபரை வச்சு சொல்கிறத, படைப்பை தனியாக வச்சுக்கிட்டு பேசுகிறத, சயின்ஸ் படைப்பை மட்டும் வச்சுக்கிட்டு பேசுது, ரிலிஜன் படைப்பவனை மட்டுமே மைய வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. நான் ரெண்டையுமே எனக்கு சொல்கிறேன். படைப்பிலிருந்து படைப்பவனை பிரிக்க முடியாது, படைப்பவனிடமிருந்து படைப்பை பிரிக்க முடியாது. அதனால் நான் கடவுளை எதிர்த்து சொல்லலை, கடவுளை நல்லா உள்வாங்கிக்க சொல்கிறேன், உள்ளே புரிஞ்சுக்க சொல்கிறேன். இப்போ எப்படின்னா ஒரு விதையை போடுறோம், அந்த விதையிலேருந்து ஒரு மரம் உண்டாகுது, செடி உண்டாகுது, பழம் உண்டாகுது. இப்போ நல்ல பழம் உண்டாகி கொண்டு வர்ற போது இது ஒரு விதையிலேருந்து வந்ததுன்னு நான் சொன்னேன். இந்த விதையை காட்டுனா நான் எங்கேருந்து காட்டுவேன்? அந்த விதை தான் இப்போ மரமாக இருக்குது, அந்த விதை தான் இப்போ கிளையாக இருக்குது, அந்த விதை தான் இப்போ பூவாக இருக்குது, அந்த விதை தான் இப்போ பழமாகிட்டு இருக்கு. அப்போ கடவுள் தான் இந்த படைப்பாகிட்டு இருக்கிறார், கடவுள் தான் மலையாக இருக்கார், கடவுள் தான் நீயாக இருக்கிறார், கடவுள் தான் நானாக இருக்கிறாரு, கடவுள் தான் மிருகமாக இருக்கிறாரு, கடவுள் தான் எல்லாமா இருக்கிறார். ஸோ கடவுள் அப்படிங்கிறத ஒரு தனிநபராக எடுத்து வைத்துக்கொண்டு சில மதங்கள் பேசுது. ஆனால் கடவுளும் அதாவது படைப்பவரும் படைப்பும் பிரிக்கவே முடியாதது. அதுலேருந்து எல்லாமா கிளச்சி வெளியே வந்தாச்சு. இப்போ வெறும் ஜடப்பொருளை சொன்னால் அவன் நாஸ்திகன். 5 இயற்கையை தான் நான் ஒத்துக்குவேன், பஞ்சபூதங்களை ஒத்துக்குவேன், நான் படைப்பவனுங்கிறத பற்றி ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா டோட்டலாக நாஸ்திகன் அர்த்தம். அதனால தான் கொஞ்சம் விவரம் இல்லாதவங்க என்னை நாஸ்திகன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கிடையாது. நான் ஆஸ்திகன் நாஸ்திகன் ரெண்டுக்கும் மையத்தில் இருக்கிற ஒரு ஞான புள்ளி இருக்குது. பக்திமான்கள் எதையுமே ஒரு கடவுள் தான் செஞ்சார்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சயின்டிஸ்ட் இது எல்லாமே ஜடப்பொருள்கள் உருவாயிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது ரெண்டும் ஒரு புள்ளியில் சந்திக்குதுங்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டம். நான் ஏதோ சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லலை, அதுதான் உண்மையாக இருக்க முடியும். திடீர்னு ஒரு மலை தானாக உண்டாயிட முடியாது. ஏதோ ஒன்று கிளச்சி தான் மலையாக மாறணும். அப்போ அதுக்கு மூலத்தில் ஒன்று இருந்திருக்கணும். அதே மூலத்தில் இருந்தது தான் மரமாக இருக்கணும், அதே மூலத்தில் இருந்தது தான் மீனாக இருக்கணும், அதே மூலத்தில் இருந்தது தான் மனுஷனாக இருக்கணும். அதனால் மூலப்பொருள்னு ஒன்று உண்டு, அது தன்னைத்தானே பலவாக வெளிப்படுத்தி கொண்டே வருகிறது. இந்த படைப்பும் அந்த நீங்கள் எதை படைத்தவன்னு யாரை சொல்கிறீங்களோ அவனுக்கும் பிரிவே கிடையாது. ரெண்டும் ஒன்றிலேருந்து ஒன்று பிரிக்கப்பட முடியாதது. ஆனால் மதங்கள் சொல்லுகிற கடவுள் ஒன்றுக்கு ஒன்று பார்த்தா கொஞ்சம் முரண்படும். ஏன்னா அது அவங்கவுங்க சிற்றறிவுக்கு எட்டி ஒன்றை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் கடவுள், இதுதான் கடவுள், இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி வர்றதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும், ஒரு ஞானம் வேணும். அந்த அசாத்திய தைரியமும் ஞானமும் வந்தால் தான் அதை தாண்டி வெளியில் வர முடியும். இந்த இப்போ இவங்களாம் உண்மை சொல்கிறாங்க, அதுக்கு மேலே முழு உண்மைன்னு ஒன்று இருக்குது. இது பாரதி சொல்வார், எல்லா மதங்களும் உண்மை சொல்லுகின்றன, ஆனால் முழு உண்மை பலருக்கும் தெரிவதில்லைன்னார். அந்த முழு உண்மையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த கருத்தை முன் வைக்கிறேன். இதுக்கு நான் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன். நடராஜா, அது ஓஷோவுடைய நல்ல எக்ஸாம்பிள் தான். நடராஜா டான்ஸ் ஆடுறாரு, டான்ஸ்லேருந்து நடராஜாவை பிரிக்க முடியுமா? முடியாது. எப்படி நாட்டியத்திலிருந்து நாட்டியக்காரனை பிரிக்க முடியாதோ அப்படி படைப்பிலிருந்து படைத்தவனை பிரிக்க முடியாது. டான்ஸ் ஆடுற போது நடராஜாவுடைய டான்ஸும் நடராஜரும் வெவ்வேறவே இல்லையே. அதே மாதிரி இந்த படைப்பும் இதனுடைய மூலப்பொருள் படைத்தவன்னு சொல்லிக்கிறவங்க யாரும் வேணாலும் சொல்லிக்கோங்க, ரெண்டும் ஒன்று தான், ஒன்றோடு ஒன்று ஐக்கியமானது. சரி சார். ஏன் நான் இவ்வளோ நீளமான வார்த்தை சொல்ல வேண்டியதுக்குன்னா இதை சுருக்கமாக சொல்லிடலாம். சுருக்கமாக சொல்லிட்டு அது நாஸ்திகம்னு தப்பாக புரிந்து கொள்ளப்படும். ஓகே. இந்த செட்டப்புக்குள்ளே இது நான் எனக்கு தெரிஞ்சு, நான் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டப்புக்குள்ளே இப்போ இந்த பூஜைகள் வழிபாடுகள் அப்புறம் ஹோமங்கள்
இதுக்கான பயன்கள் என்ன சார்? ஏன்னா நிறையா பார்க்கும்போது இதை பின்பற்றவங்களையோ இல்லை செய்கிறவங்களையோ கொச்சப்படுத்துறதுக்கு இந்த கேள்வி இல்லை. எங்கள் வீட்லேயே தினமும் அதெல்லாம் பண்ணுறாங்க. என் புரிதலுக்காக கேட்குறேன். இந்த மந்திரங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ வந்து நர்சரி ஸ்கூலில் உங்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தடுக்கும் ஒரு கல்லூரியில் வந்து கணக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தடுக்கும் வித்தியாசம் இருக்குது. நர்சரி ஸ்கூல் நீங்கள் கணக்கு சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு உருண்டை வச்சுருக்கணும், 4 பாசிமணியை கோக்கணும், நம்பர் 4ங்கிறது அதை டெரைவ் பண்ணுறதுக்கு 1 2 3ன்னு ஒன்றா சொல்லி 4 ஒன்று சேர்ந்து 4 இருக்குது அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கணும். பட் ஒரு காலத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாமே அப்படியே மனசுக்குள்ளேருந்து எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். அது மாதிரி ஆரம்ப முறைகளில் பூஜை, யாகம், யஜ்ஞம் இதெல்லாம் கடவுளோடு தொடர்பு கொள்வதற்கான வழிமுறைன்னு மனிதர்கள் வகுத்து கொண்டு போனது. யூனிவர்சிட்டி வந்துருச்சுங்கிறதுக்காக ஸ்கூல்களை மூட முடியாது, பள்ளிக்கூடங்களை மூடிட்டு நாங்கள் வேறு யூனிவர்சிட்டி நடத்துவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆட்கள். அதனால் இவைகளெல்லாம் தொடக்கங்கள். மந்திர ஜபங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் இவையெல்லாம் தொடக்கங்கள், முடிவு அல்ல. முடிவு என்பது இறைவனை தன்னில் உணர்தல், அல்லது இறைவன் என்பது என்ன என்று மூலத்தில் போய் உணர்தல். இதை செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் வந்து அத்வைதி தானே சொல்கிறார், நான் அத்வைதி, நீங்கள்லாம் பார்க்குறீங்க நான் அத்வைத தத்துவமாக பேசுகிறேன்னு. ஆனால் எனக்கு ஒரு சிக்கல் வருமானால் நான் மந்திர உபாசனைகளை மேற்கொள்வேன்றார். இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய அத்வைதியாக போனால் கூட ஆதிசங்கரை போன்ற வயிற்று வலி வருகிற போது முருகனை உபாசிக்கிறார். அதெல்லாம் பயன்படும். ஏன்னா அது ஒரு வகையான மெத்தடு. எனர்ஜி ஃபீல்டை நீங்கள் வேறு ஒன்றா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஏதோ ஒரு மூர்த்தியா, ஏதோ ஒரு மந்திரமா, இல்லை ஏதோ ஒரு நாமமா, நாம ரூப மந்திர யந்திர தந்திர என்ன வேணால் நீங்கள் போட்டுங்க. ஏதோ ஒன்றா கொண்டு வரலாம் அந்த எனர்ஜியை கட்டி, அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அதெல்லாம் தேவை. ஒரு மனிதன் தனக்கு பயன்படுத்தி கொள்வதற்கு இவையெல்லாம் பயன்படும், ஞானம் அடைவதற்கு இவைகள் பயன்படாது. இதில் இது என்னென்னா இதை ஏன்னு சரி நிறைய விஷயங்களில் இதை நம்ம ஏன் பண்ணுறோம்னு கேள்வி கேட்டாலே சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் இப்படிலாம் கேட்குறேன். நான் எங்கள் அப்பா அம்மாவை கேட்டேன். பெரியவங்களுக்கே தெரியாது. அது சரி, பெரியவங்க அவங்களுக்கே தெரியாதுங்கிறது ஒத்துக்குவாங்களா? அதனால என்ன பண்ணால் கேட்காத ஆய் மூடு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தான் பதில் சொல்ல, நம்ம என்ன கஷ்டம் இருக்கு. ஓகே சார், ரொம்ப நன்றி.